புரட்சி தலைவரும் சரி, அம்மாவும் சரி, ஏழை எளிய மக்களுக்காகவே வாழ்ந்துவிட்டு சென்றவர்கள். அவர் இன்று மறைந்தார் என்றாலும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா வீடுகளிலும் நிறைந்திருக்கிறார். எல்லாருடைய மனதிலும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். அதே போல இரு தலைவர்களும் இந்த இயக்கத்தின் வழியாக ஆட்சி பொறுப்பிற்கு வந்து ஏழை எளிய மக்களுக்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்து செய்தவர்கள். மக்களோடு மக்களாக இருந்து ஆட்சி நடத்தியவர்கள் புரட்சி தலைவரும் சரி, அம்மாவும் சரி. அவர் வழியிலேதான் நாங்களும் வரும் 26 தேர்தலில் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வந்து மக்களுக்கு பல நல்ல திட்டங்களையும் கொடுப்போம் என்பதை இந்த அம்மாவின் நினைவு நாளில் சொல்லிக் கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, திமுக என்ற தீய சக்தி அப்படின்னு எங்க இரு பெரும் தலைவர்களும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் வேற எதுவும் இல்ல, மக்களுக்கு சொல்றதை எதையுமே செய்யறது இல்லை. அந்த ஒரு காரணத்தினாலதான் அந்த இயக்கத்தை நாங்க அப்படி சொல்லிட்டோம். இப்பயும் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் நான் விழுப்புரம் மாவட்டம் இங்க எல்லாம் போயிட்டு வந்தேன். மக்களுக்காக எதுவுமே இந்த அரசாங்கம் செய்யவில்லை. வாயால் பேசுகிறார்களே தவிர எந்தவித வேலையும் நடக்கவில்லை. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னாக்க, நீர்நிலைகளை எல்லாம் சரி செய்யவே இல்லை. சரி செய்யறதா சொல்லி டெண்டர்கள்லாம் விடப்படுது. அதுல பாதி பேர் செஞ்சதா சொல்லி கணக்க கொடுத்துட்டு போயிடுறாங்க. பாதி பேர் டெண்டரை விடாம தடுத்து நிறுத்திடுறாங்க. போட்டி யாருக்கு போட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக காரர்களுக்கு இடையே உள்ள போட்டியில அதையும் நிறுத்திடுறாங்க. இதனால இன்னைக்கு யாரு பாதிக்கப்படுறாங்க? பொதுமக்கள், அது குறிப்பா ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இதை நான் நேரடியா போய் பார்த்துட்டு வந்ததுனால்தான் நான் இதை சொல்றேன். முழங்கால் தண்ணியில நிக்கிறாங்க. குடும்பங்கள்ல உள்ள சட்டப்பட்டு சாமான்லாம் போயிடுச்சு. எல்லாம் தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிட்டு, மாடு வளர்க்கிறவங்களோட மாடுகள் போயிடுச்சு, ஆடுகள் போயிடுச்சு, பாத்திரங்கள், சமையல் பாத்திரங்கள் வரைக்கும் எல்லாமே நீர்ல இந்த அரசாங்கம் என்ன செய்யுது? அம்மா உணவகம்னு வச்சு அம்மா கொடுத்தவங்க, தாலிக்கு தங்கம் அம்மா கொடுத்தாங்க, எல்லாத்தையும் நிறுத்திட்டு சாப்பாடு போடுறத கூட நிறுத்திடுச்சு. அதே போல அந்த மாவட்டங்கள்ல எல்லாம் சொல்றாங்க, யாருமே இந்த பக்கம் பார்க்கல, சென்னையில இருந்து நீங்க ஒரு ஆளுதான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் போகணும்னா அம்மாவுடைய ஆட்சி வந்தால்தான் மக்கள் நல்லபடியா வாழ முடியும். அப்படிங்கிற நிலைமை இந்த 4 ஆண்டு காலத்துல எல்லா மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால ஒரு 26ல நிச்சயமா ஆட்சி மாற்றம் ஏற்படும். தமிழக மக்கள் எங்களோட இருக்காங்க. நிச்சயமா அவர்களுடைய ஆட்சியாவே தான் இங்க நடத்துவோமே ஒழிய தனிப்பட்ட ஒருவருக்காக எல்லாம் நடத்த மாட்டோம். ஆட்சி அந்த முறையே எங்களுக்கு தெரியாது. இதுதான் ஒண்ணு.